சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் உதாரத்துவமான ஜெபத்தினால் எங்களை தாங்குங்கள். உங்களில் அநேகர் எங்களை நேசித்து எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அதற்காக நான் மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்களுக்காக ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்வாரி மலையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த அருள்நாதர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். இருண்டு போன ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். ஒரு அந்தகாரமான நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கை ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஒரு பெரிய மாறுதலை, ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை நான் சொல்லுகிற இந்த இயேசு உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை வரும். நிச்சயமாய் வரும். கண்ணீரோடு பாரத்தோடு இரவும் பகலும் அழுது கொண்டே வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு என் தேவன் மனதுருகுவார். அவர் தம்முடைய மனதுருக்கத்தினால் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, அவர் காண்கிற தேவன். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவள் ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? காண்கிற தேவன், என்னை காண்கிறவர். என்னை காண்கிறவர் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காண்கிற தேவன். என்னை காண்கிற தேவன், என்னை பார்க்கிற தேவன், என்னை அறிந்திருக்கிற தேவன். அவர் கண்ணிருந்த காணாதவர் அல்ல. அவர் என்னை பார்க்க முடியாதவர் அல்ல. நான் அவருக்கு தூரமானவனும் அல்ல. அவர் எனக்கு சமீபமாயிருக்கிறார். அவர் என்னை காண்கிறார். என் தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய இல்லாமை, என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். அவர் காண்கிறார். நான் சோர்ந்து போகும் பொழுது அவர் காண்கிறார். என்னை பலப்படுத்துகிறார். என்னை தட்டி எழுப்புகிறார். நான் தாளை விழுந்து கிடக்கும் பொழுது அவர் என்னை காண்கிறார். குனிந்து தூக்குகிறார். நான் பலவீனன் என்பதை காண்கிறார். அவருடைய பலத்தினால் என்னை இடைகட்டுகிறார். இடைகட்டுகிறார். சத்ரு என்னை சூழ்ந்து வருவதை அவர் காண்கிறார். மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதை அவர் காண்கிறார். நான் கூட பார்க்காத எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற மறைவான கண்ணிகளை அவர் காண்கிறார். எனக்காய் யுத்தம் செய்கிறார். அவர்தான் என் தேவன். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவரோ
அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இரவும் பகலும் என் மேலேயே கண் வைத்திருக்கிறார். அவர் என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். நான் தவறான வழியில போகும்பொழுது, நில்லு மகனே, மகளே, நில், இதுதான் வழி, இதிலே நட என்று என்னோடு கூட பேசுகிறார். நான் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நின்று என் கர்த்தரினை தடுக்கிறார். இது வேண்டாம், இதை செய்வோம் என்று போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது. அவர் என்னை காண்கிறவர், என்னை காண்கிற தேவன் என்னோடு கூட பேசுகிறார், என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். தன் தாளை விழும்பொழுது தூக்கி எடுத்து உயர்த்தி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை கொண்டு போய் வைக்கிறார். நான் எளியவன், நான் குப்பையிலே புழுதியிலே கிடக்கிறவன், என்னை காண்கிறார். என்னை எடுத்து அவருடைய கரத்தினால் தூக்கி என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற தேவன், அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு, அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. என்னை பார்த்துட்டு இவன் எப்பாடும் பட்டுட்டு போட்டையா, இவன் நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன என்று விலகி போகிறவர் அல்ல. மனுஷன் அப்படி போவான், பெற்ற தாய் கூட அப்படி போவாள், தகப்பன் கூட அப்படி போவது உண்டு. ஆனால் என் இயேசு அப்படி போக மாட்டார். எதுவும் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறந்து போனாலும் நான் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன்யா. மனுஷன் தன் வலது கரத்தை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எந்த மனுஷனை பார்க்கிலும் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார், நம்மை காண்கிறார். இன்னும் எத்தனையோ மனிதர்கள் நம்மை பார்க்குறாங்க, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்குறாங்க, நம்முடைய பாடுகளை பார்க்குறாங்க, கஷ்டங்களை பார்க்குறாங்க. நம்மேல் மனதுருகவில்லை, நம்மேல் இரக்கம் காண்பிக்கவில்லை. எத்தனையோ பேர் நம்முடைய வீழ்ச்சியை, தோல்வியை, அவமானத்தை, நிந்தையை பார்க்குறாங்க. நமக்கு அவர்கள் தயவு காண்பிப்பதே இல்லை. ஆனால் தேவன் நம்மை காண்கிறார், நமக்கு இறங்குகிறார். ஆகார் வனாந்தரத்தில் இப்பொழுது அலைகிறாள். கர்ப்பஸ்திரியாக, நிறைமாத கர்ப்பிணியாக, வயிற்றிலே குழந்தை சுமந்து கொண்டு துரத்தி விடப்பட்டவளாய், தன் வீட்டை விட்டு ஓடி வந்தவளாய் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறாள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமும் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளும் உறுதியாய் நம்பினார்கள். அங்கே நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. 75வது வயதில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமுக்கு இப்போ 85 வயதாகும்போது, அதாவது ஒரு 10 வருடம் கழிந்த உடனே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய்க்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. என்னன்னா, என் மூலமா இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, என் கற்பம் செத்து போய்விட்டது, வாய்ப்பில்லை என்று. ஆனால் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை நிறைவேறும். ஆனால் என் மூலம் அது நடக்காது. என் வீட்டு வேலைக்காரி, என்னுடைய அடிமை பெண் ஆகார் மூலமாக அது நடக்கும் என்று நினைக்கிறாள். அந்த ஆகாரை தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு மனைவி ஆக்குகிறாள். ஆபிரகாமும் ஆகார் திருமணம் நடைபெறுகிறது. இந்த சாராள் நினைத்தது போல ஆகார் கர்ப்பவதி ஆகிறாள், கர்ப்பம் தரிக்கிறாள். இந்த சாராளுக்கு சந்தோஷம். ஆனால்
ஆதியாகமம் 16:4 சொல்லுகிறது, ஆகார் கற்பம் தரித்த போது அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன்னுடைய நாச்சியாரை அல்லது தன்னுடைய எஜமானியாகிய ஆகாரை அற்பமாக எண்ணினாள். அநேகருடைய ஒரு சுபாவம் இது. கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்மை வளர்த்தினவர்களே அற்பமாய் பார்ப்பது. அப்படிப்பட்டவர்களை தேவன் தாழ தள்ளுகிறார். அவனுடைய வாழ்க்கை அநேக வேதனைகள் உண்டாகிறது. எந்த மனுஷனை அற்பமா பார்ப்பது பாவம். இப்போது இவள் தன்னுடைய எஜமானியை அற்பமாய் பார்க்கிறாள். அதன் விளைவு என்ன? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சாராய் அவளை கடினமாய் நடத்தினாள். வேதனையான வாழ்க்கை. நாம் யாரோ ஒரு நபரை அற்பமாய் பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதியில் ஒரு வேதனை பெருக ஆரம்பிக்கும். ஒருவரை அற்பமாய் நம்ம பார்ப்போம்னா நம்முடைய வாழ்க்கையின் இன்னொரு பகுதி வேதனையா மாறும், சமாதானம் இல்லதா மாறும், நெருக்கம் நிறைந்ததா மாறும், சஞ்சல நிறைந்ததாய் மாறும். அற்பமா பார்க்கக்கூடாது. சில மாமியார் தன் மருமகளை ரொம்ப அற்பமா பார்க்குது. மகளை பார்க்கிற பார்வை வேற, மருமகளை பார்க்கிற பார்வை வேற. நிலைமை என்ன ஆகும்னா அந்த மாமியாருடைய நிலைமை வேதனையா மாறும். சில மருமகள் மாமியாரை ரொம்ப அற்பமா பார்க்குது. அம்மாவை பார்க்குற பார்வை வேற, மாமியாரை பார்க்கிற பார்வை வேற. என்ன ஆகும்? அந்த மருமகளுடைய வாழ்க்கை வேதனையான வாழ்க்கையா மாறும், வேதனையா மாறும். எப்பொழுது நாம் மற்றொரு நபரை அற்பமாக பார்க்குறோமோ வாழ்க்கையில் வேதனையான சூழ்நிலை வரும். இவ வீட்டை விட்டே ஓடி போகிறாள். வேதனையான சூழ்நிலை. இப்போ அந்த வனாந்திரத்தில் போய் உட்கார்ந்து அழுறான். நான் எங்கே போவேன்? எனக்கு யார் இருக்கா? எங்கே போவேன்? பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாமே. தாழ்மையாய் அமைதலாய் தன் எஜமானிக்கு கீழே அடங்கி இருந்திருக்கலாமே. இப்போ உட்கார்ந்து அழுகிறாள். அழும்போதாகும் தெய்வம் அவளை பார்க்கிறார். ஆகாரே என்று அழைக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, 8ஆம் வசனத்தில், எங்கேருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? நான் சாராயை விட்டு ஓடி போயிட்டு இருக்கேன். இனி அவ கூட இருந்தது போதும், அந்த வீட்டில் இருந்தது போதும். என்ன பாடுபடுத்துறா, போதும். சில மனைவிமார் கணவன் சில நெருக்கடிகளை கொடுத்தவன் போதும், இனி இவனோடு வாழ்ந்தது போதும், போயிடுவான். சில மருமகள் மாமியாருடைய சூழ்நிலைகளை பார்த்து போதும், இனி இந்த வீட்டில் இருந்தது போதும். சில சகோதரர்கள் வேலை பார்க்குற இடத்துல இனி இந்த மனுஷனுக்குள்ளே இருந்து வேலை பார்த்தது போதும், ஓடிடுவோம், போயிடுவோம் அப்படின்னு ஓடுறாங்க. இந்த நெருக்கம் வந்ததுக்கு காரணமே அவங்க தான். என்ன அற்பமான பார்வை, பெருமை, மேட்டிமை, தாழ்மை போனது தான் இந்த நெருக்கத்துக்கு காரணம். எந்த இடத்துல ஒரு மனுஷன் தாழ்மையா நிதானமா நடந்தனா கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனை எதிர்க்கிறார். கர்த்தர் என்னை எதிர்க்கும் போது என் வாழ்க்கை சில போராட்டம் வரும். காரணம் எனக்கு தாழ்மை இல்லாதது. இந்த வேதனையான சூழ்நிலை. ஓடி எங்கேயாவது போகலான்னா எங்கேயும் போக வழி இல்லை, போறதுக்கு வழி இல்லை. இந்த ஆகார் ஆபிரகாமின் வீட்டில் அடிமை பெண், பிறந்ததே அங்கதான். தாயின் தகப்பனும் கிடையாது, அடிமை. இவளுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி தெளிவா சொல்லுகிறார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கே திரும்ப போ,
9ஆம் வசனத்தில் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அடங்கியிரு. ஆண்டவருக்கும் என்ன அடங்கியிருப்பா, அங்கே போய் அடங்கியிரு. ஆகார் அடங்கியிரு. உன்னை அவள் கடினமாக நடத்துகிற உண்மைதான். அதுக்கு காரணம் நீதான். காரணம் நீதான். உன்னை எவ்வளவாய் கனப்படுத்தினாள். தன்னுடைய கணவனுக்கே மனைவி ஆக்க, உன்னை வேலைக்காரின்னு கூட பார்க்காம தன்னுடைய கணவனுக்கு மனைவி ஆக்கினாலே நீ எப்படி நடந்திருக்கணும்? போய் அடங்கி இரு. அவளின் கீழே அடங்கி இரு. அப்போ நான் அவனை என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் பேசுகிறாங்க. எப்போ ஒரு மனுஷன் அடங்கி இருக்கிறானோ, கீழே அடங்கி இருக்கிறானோ, அந்த மனுஷன் ஆண்டவர் உயர்த்துவார். மோசையின் கீழ் யோசுவா அடங்கி இருந்தான். வேதம் சொல்லுது, மோசையின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்ன செய்வான்? மோசைக்கு சாப்பிட்டு வந்தால் கைக்கு தண்ணீர் ஊற்றுவான், கை கழுவுறதுக்கு. கை கழுவ துடைக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடுப்பேன். மோசைக்கு கால் வலிக்குதா அமுக்கி விடுவான், கை வலிக்குதா அமுக்கி விடுவான். இரவு தூங்கும் பொழுது அவருக்கு விசிறி விடுவான். இதுதான் யோசுவாவின் வேலை. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே மாட்டான். அங்கேயே உட்கார்ந்து இரவும் பகலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அவன் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அங்கேயே இருப்பான். மோசே அவன் தன்னுடைய ஊழியங்களை முடித்து களைத்து வரும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்வான். அதுதான் யோசுவாவின் ஊழியம். இந்த மோசைக்கு ஒரு 70 மூப்பர்கள் இருக்கிறார்கள், கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நியாயம் விசாரிக்கணும்னா மோசே இந்த மூப்பர்களை அனுப்புவார். பார்வோனிடத்தில் போய் ஏதாவது பேசணும்னா அங்கே ஆரோனை அனுப்புவார். தன்னோடு கூட ஆரோனை கூட்டிக் கொண்டு போவார். பிரசங்க வாய்ப்பும் யோசுவாவுக்கு இல்லை, வீடு சந்திப்பும் யோசுவாவுக்கு இல்லை. அது மூப்பர்களுக்கு. பிரசங்க ஆரோனுக்கு. தான் போகிற இடமெல்லாம் கூட்டிட்டு போகிற வாய்ப்பும் இங்கே யோசுவாவுக்கு கிடையாது. யோசுவா பார்க்கிறார், எனக்கு பின்னாடி வந்தவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு வாய்ப்பில்லை. இனி இங்கே இருந்தது போதும், போவோம். அப்படி போகலை. மோசே யோசுவாட்ட சொல்லுவார், எனக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போடு, காலு வலிக்குது, காலை அமுக்கி விடு. யோசுவா அதையே செய்து கொண்டு அமைதலாய் அடங்கி இருந்தான். ஒரு நாள் வந்தது, மோசைக்கு பின்பதாக ஒரு தலைவனை எழுப்ப வேண்டும். கர்த்தர் மோசேட்ட அந்த 70 மூப்பர்களில் ஒருவனை எழுப்பு என்று சொல்லலை. உனக்கு அடுத்தது திறமைசாலியாய் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை எழுப்பு என்று சொல்லலை. கர்த்தர் மோசேட்ட சொன்னார், உனக்கு அடுத்தது யோசுவாவை எழுப்பு. எந்த மனுஷன் அடங்கி இருக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். அவர் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். நானா ஒரு வளர்ச்சியை தேடி, நானா ஒரு உயர்வை தேடி போகக்கூடாது. அதை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். தெய்வம் தராதது ஒன்றும் என்னுடைய வாழ்வு நன்மையாக இருக்காது. விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். நான் விசுவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிறது எனக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கும். குறுக்கு வழியில் நான் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள போவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை வேதனையாக இருக்கும். வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அடங்கி இருக்கணும். ஆகார் அடங்கி இல்லாமல் ஓடினாள். இப்போ கர்த்தர் திரும்ப அனுப்பி போய் அடங்கிடுவோன்னு ஆசீர்வதிப்பேன் என்று அனுப்புகிறார். பாருங்க, 85வது வயதிலே சாராள் எடுத்த ஒரு தவறான தீர்மானம், ஆபிரகாமும் அதுக்கு உடன்பட்டார். அடுத்தது 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் 99 வயதாயிருந்த போது, 85 இது நடந்தது, 99 வயதான போது.
ஏறத்தாழ 14 வருடம் கழித்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். இந்த 14 ஆண்டு கால இடைவெளியில் ஆபிரகாமோடோ சாராளோடோ தெய்வம் வெளிப்படவில்லை, பேசவில்லை, இடைப்படவில்லை. இந்த 14 வருஷத்துக்கு பிறகு 99வது வயதில் கர்த்தர் பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ என்ன விசுவாசிக்கிறதுனா உண்மைதான், ஆனால் உத்தமனாயிரு என்று ஆண்டவர் பேசினார். 14 வருடம் தேவ சத்தம் கேட்கல, தவறான தீர்மானங்கள், தேவ சித்தமில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது தெய்வம் நம்மோடு பேச முடியவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு வெளிப்படுவதே இல்லை, வெளிப்பாடே இல்லை. தேவ சித்தமில்லாத காரியங்களில் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அமைதியாக இருந்து விடுவார். தேவனுடைய நடத்துதலே இருக்காது. ஆகாரை வனாந்தரத்திலே தேவன் கண்டார், நிச்சயமாய் நம்மை காண்பார். அங்கே அழுது கொண்டு தான் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கை என்னாகுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த ஆகாரை, அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு அவளை தேற்றினார். நம்மை காண்கிறவர். மனிதர்கள் நம்மை புறக்கணித்தாலும் நம்மை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் மனுஷன் பார்க்கிறபடியாய் பார்க்கிறவர் அல்ல. 1 சாமுவேலிலே நம்ம படிக்கிறோம், 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16:7 சொல்லுது, மனுஷன் பார்க்கும்படி நான் பாரேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், தெய்வம் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். தாவீதே அவனுடைய தகப்பனாரும் சகோதரர்களும் மிகவும் அற்பமாக பார்த்து ஒதுக்கினாங்க. தாவீதினுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்படுகிறார்கள், நல்ல படிப்பு, நல்ல படிக்க வைக்கப்படுகிறார்கள். ஆனால் தாவீது ஆடு மேய்க்க அனுப்பப்படுகிறார், ஆடு மேய்க்க அனுப்பப்படுகிறார். அவனுடைய சகோதரர்கள் இந்த தாவீதை மிகவும் அற்பமாக பார்த்தாங்க. யுத்த களத்திலே தாவீது தன் சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போகும் பொழுது அங்கே கோலியாத்தை பார்த்து நிற்கிறான். அப்போ சகோதரர்கள் சொல்றாங்க, சாப்பாடு தந்தாச்சா, போ, இங்கே எதுக்கு நிற்கிற, உனக்கு அந்த கொஞ்சம் ஆடை எங்க விட்டுட்டு வந்த, போ ஆடு மேய்க்க போ, நீ இந்த யுத்த களத்தில் நிற்க லாயக்கில்லாதவன் என்பதாய் பேசினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தாவீதுக்கு. இப்ப ராஜா சவுல் சாமுவேல் துக்கித்து அழுது கொண்டே இருக்கும்போது, நீ எதுக்கு இந்த சவுலுக்கு எந்த மட்டும் அழுதுட்டு இருப்ப, நான் அடுத்த ஒரு ராஜாவை எழுப்ப போறேன், நீ போ பெத்லெகேமுக்கு போ, அங்கே ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அவனுடைய மகனில் ஒருவனை நான் ராஜாவை எழுப்ப போறேன். இந்த சாமுவேல் தைல குப்பி எடுத்துக்கொண்டு அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாவுடைய வீட்டுக்கு வந்து, ஈசாயிட்ட உன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வா, மூத்த மகனை அழைத்து கொண்டு வருகிறார். அவனை பார்த்த உடனே இந்த சாமுவேல் நினைக்கிறார், இவனுடைய முகமும் இவனுடைய சரீரமும் பார்த்தா இவன் தான் ராஜாவாக இருக்க வேண்டிய ஆள், இவன் தான் என்று சொல்லி சாமுவேல் நினைச்சி தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ண போம்ப கத்த சொல்லுகிறார். கத்த சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், நான் இவனை தெரிந்து கொள்ளல, நான் தெரிந்தெடுத்த ஆள் இவன் இல்லை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். அப்போ பாருங்க, உலகம் வெளி தோற்றத்தை பார்க்குது, வெளி முகத்தை பார்க்குது, வெளி சரீர தோற்றத்தை பார்க்குது, அங்கீகரிக்குது. ஆனால் தெய்வம் அப்படி அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? தாழ்மை உள்ள இருதயமா, பொறுமை உள்ள இருதயமா, உண்மை உள்ளவனா? ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாங்க. கர்த்தர் உங்களை காண்கிறார். நீங்கள் வெளி தோற்றத்தை பார்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம்,
உலகத்தினால் அற்பமாக பார்க்கப்பட்டிருக்கலாம். சொந்த வீட்டிலேயே நீங்கள் அற்பமாக பார்க்கப்பட்டிருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, சொந்த தெருவில், கிராமத்தில் நீங்கள் அற்பமாய் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். தெய்வம் உங்களை பார்க்கிறார். உலகம் எப்போ அற்பமாக பார்க்குமோ அப்போது தேவன் கனமாக பார்க்கிறார். அவன் 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகம் என்னை அற்பமாக ஒதுக்குச்சா, என்னை காண்கிறார். ஒதுக்கப்பட்ட என்னை அவர் காண்கிறார். புறக்கணிக்கப்பட்ட என்னை அவர் காண்கிறார். எனக்கு படிப்பில்லை, அறிவில்லை, எனக்கு திறமை இல்லை, இவன் லாயக்கு இல்லாதவன், இவனுடைய சரீரம் இதுக்கு ஏற்றதா இல்லை என்று நான் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஐயா. ஆனால் தெய்வம் என்னை பார்க்கிறார். இந்த உலகம் என்னை பைத்தியமாக பார்க்கும், அவரோ என்னை கனமாக பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை இழிவாக பார்க்கலாம், அவரோ உங்களை மேன்மையாக பார்க்கிற தெய்வம். நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இந்த ஒன்றுக்கும் யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் உதவாதவர் என்று ஒரு குப்பையை போல வேஸ்ட்டில் தூக்கி உங்களை எறிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் தெய்வமோ உங்களை காண்கிறார். இயேசு உங்களை காண்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, புறக்கணிக்கப்பட்ட உங்களை தேவன் பார்க்கிறார். வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் காண்கிறார். அவருக்கு நீங்கள் வேணும். அவர் உங்களை கனமாக பார்க்குறார். தாவீதை தகப்பன் கூட புறக்கணித்து கடைசி ஆளாக இந்த தாவீதை கூட்டிகிட்டு வரான். மற்ற பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்தாச்சு. சாமுவேல் சொன்னா, இல்லை இவங்களில் யாரும் இல்லை, இனி வேற யாராவது உண்டா, ஒருத்தன் இருக்கிறான், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத ஆள், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கொண்டு வாங்கய்யா. அவன் வந்த உடனே கத்த சொன்ன, இவன் தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அற்பமாக ஒதுக்கப்பட்டவனை தெய்வம் பார்க்கிறார். அவனை ஆள் அனுப்பி அழைக்கும்படி செய்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ உலகம் புறக்கணித்து தள்ளலாம், கர்த்தர் காண்கிறார். காண்கிறார். யாருமே நம்மை பார்க்கலன்னு நமக்கு தோணும். நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். அன்னாள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து பல மணி நேரம் அழுதாள். மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. ஏலி பார்த்தபோது இவள் குடித்திருக்கிறாள், போதையில் உளறி கொண்டிருப்பது போல மனுஷனுக்கு தெரியுது. ஊழியக்காரன் கூட பார்க்க முடியாத உள் இருதயத்தை தேவன் அறிகிறார். அதனால் நான் சொல்லுவேன், ஊழியக்காரனை பார்க்கிறோம், தெய்வம் பெரியவர். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனை பார்க்கலும் தெய்வம் பெரியவர். அவர் நேசிக்கிறவர். உங்களை எவ்வளவாய் நேசிக்கிற ஊழியர்கள் இருந்தாலும் அவர்களை பார்க்கலாம் அதிகமாய் நேசிக்கிறவர் இயேசு. உங்களை புரிந்து கொள்ளுகிற எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவர்களை பார்க்கலும் அதிகமாய் உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர் இயேசு. எவ்வளோ பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி சாமுவேல் பார்க்கிறதை விட நம்மை மிக தெளிவாக பார்க்கிறவர் இயேசு தேவன். அன்னாடு அழுதுட்டே இருந்தாங்க. அந்த கண்ணீர் தேவன் கண்டார். கண்ணீரை கண்ட எசேக்கியாவிட்ட தீர்க்கதரிசி சொன்னார். எசேக்கியா 2 ராஜாக்கள் 20:5 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்டையா, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஏசாயா சொன்னார், உன் கதை முடிஞ்சது, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கப்பா. இந்த ராஜா சுவர் உரமாய் திரும்பி உட்கார்ந்து அழுதான், கண்ணீர் விட்டு அழுதான். கர்த்தர் பாருங்க அந்த மனுஷனுடைய கண்ணீரை காண்கிறார். நீங்கள் ராத்திரியெல்லாம் உட்காந்து யாருக்கும் தெரியாமல் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆலயத்தில் போய் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பீங்க. படுக்கையில் படுத்திருந்தே எசப்பான்னு அவரை சொல்லி உங்கள் வேதனையெல்லாம் விட்டு சொல்லி அழுவீங்க. உங்கள் படுக்கையெல்லாம் நினையும். யாருக்கும் தெரியும், உங்கள் பிள்ளைக்கு கூட தெரியாது, உங்கள் கணவனுக்கு கூட தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது. அவன் தனிமையாக உட்காந்து நீங்கள் அழுகிற அந்த அழுகை, அந்த கண்ணீர் அவர் காண்கிறார். அவர் காண்கிற தேவன். நண்பு சகோதரி, நெடுங்காலமாக நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீரை இயேசு கண்டார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு சீக்கிரமாக அற்புதத்தை செய்ய போகிறேன். சீக்கிரமாக உங்கள் கண்ணீரை கண்டார். நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார். கண்ணீரை காண்கிறார். மனிதர்கள் உங்களை புறக்கணித்து அற்பமாக ஒதுக்கி ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணி ஒரு குப்பையை போல ஒதுக்கி போட்டதை அவர் கண்டார்.
அவர் காண்கிறார். உங்களை உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பம் என்று எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படும் பொழுது, நம்ம வாழ்க்கை நெருக்கப்படும் பொழுது, உலகம் நம்மளை பார்த்தவனுடைய திரும்பி போயிடும். பார்த்தா ஏதாவது உதவி செய்ய வேண்டியவர்னு சொல்லி நம்மளை தூரத்தை பார்த்தாலே ஒளிச்சு ஓடிடுவாங்க. இவன் கஷ்டப்படுறவன், பார்த்தா நம்ம எதாவது பண்ணணுமே. உபத்திரவப்படும் பொழுது முகத்தை திருப்பிட்டு போயிடும். அதான் உலகம். ஆனால் நாம் உபத்திரவப்படுகிற நாம, வேதனைகளை அனுபவிக்கிற நாம, பாடுகளை அனுபவிக்கிற நாம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை காண்கிறார், நம்முடைய உபத்திரவத்தை காண்கிறார். அவர் தன் முகத்தை மறைப்பதே இல்லை, மறைப்பதே இல்லை. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய உபத்திரவங்களை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்மை நிந்திக்கப்படுகிறதை காண்கிற தேவன். சங்கீதம் 139:16 சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேறுபடும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நான் என் தாயின் கருவிலே உருவாகும் பொழுது என் கருவை அவர் கண்டார், என் கருவை கண்டார். நான் கருவாக ஒரு அரிசியை விட சின்ன அளவில் இருக்கும் பொழுது, என் தாயின் கற்பத்தில் ஒரு சின்ன புழுவை போல இருக்கும் பொழுதே என்னை அவர் கண்டார் என்றால், இப்பொழுதும் என்னை காண்கிறார், காண்கிறார். உங்கள் தாயின் கருவிலே கற்பத்தில் ஒரு சின்ன மனுஷனுடைய கண் பார்வையிலே பார்க்க முடியாத ஒரு கருவாக நீங்கள் இருந்த பொழுதே உங்களை கண்டவர் இப்பொழுது உங்களை காண்கிறார், உங்களை காண்கிறார். சகோதரா, உங்களை காண்கிறார். உங்கள் அவமானங்களை, உங்கள் நிந்தைகளை, நீங்கள் படுகிற பாடுகளை, சகோதரி நீங்கள் வடிக்கிற கண்ணீரை என் தேவன் காண்கிறார். நிச்சயமா நன்மை செய்வார். இந்த தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள், இந்த இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்கிற தேவன், என்னுடைய கண்ணீரை, அங்கலாய்ப்பை, உபத்திரவத்தை, பாடுகளை காண்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் எங்களை கண்டீர், அதற்காய் நன்றி. உம்முடைய பார்வை எங்கள் மேல் பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நீர் நன்மை செய்வீர். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானமும் சுகமும் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் உங்களை காண்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்